நல்ல ஒரு தீயணைக்கும் படை அதிகாரி இங்கே வந்துருந்து பேசினார். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க? நீச்சல் சொல்லிக் கொடுங்கன்னு. நாம் எல்லாரும் ரொம்ப மதிக்க வேண்டியவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்களும் தீயணைக்கும் படையை சார்ந்தவர்கள் என்பதை மறந்துடாது. நமக்கெல்லாம் விழா பண்டிகை. இப்போ கூட அங்கங்கே வேட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, டம் டம்னு வெடி வெடிச்சது. ஆனால் தீபாவளி அன்னைக்கு லீவே எடுக்க முடியாத பரிதாப மக்கள் யாருன்னா தீயணைக்கும் படையினர் தான். ஏன்னா நம்ம பயிலுகிற எதிர் வீட்டு, நம்ம சந்திராயன் விட்டாலும் அவன் சந்திராயன் எதிர் வீட்டு கூரையில் தான் விடுவான். பொசு பொசுன்னு அங்கே எரிஞ்சதுன்னா கூப்பிட்டுருவாங்க தீயணைக்கும் படையை. டெங் டெங்கின்னு வந்து அவர் தேடி வந்து அங்கே தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி இருக்குல்லங்க. யார் என்ன, இன்னும் சில பேர் காதலியோட சண்டை போட்டுட்டு ஏர்டெல் கோபுரத்தில் ஏறிடுறான். அவனை இறக்குறதுக்கு காவல்துறையும் தீயணைக்கும் படைத்துறையும் வந்து இறங்குடா சாமி அவளை வர சொல்லு. அதான் நான் வந்திருக்கேனடா, நான் அவளைத்தான் காதலிக்கிறேன், அவங்க அப்பா கொன்னே விடுவார். ஏண்டா நீ பண்ணது ஒருதலை காதல், இதில் அவளை வர சொல்லு இவளை வர சொல்லுன்னு ஏறி பாதி வெளியில் நிற்கிறிய. நீ தான் அங்கே இருக்கிய, அந்த ஃபோன்லேயே பேசுகிறா. இது வரைக்கும் டவரில் ஏறி பேசின ஒரே ஆள் நீ தான்டா. சொல்ல முடியுமா? அவனை இறக்கி தாஜா பண்ணி கீழே இறங்குற வரைக்கும் கை வைக்காம அது முக்கியம் இல்லை. இது பப்ளிக்கில் ஏதாவது பண்ணால் அதை 2 பேர் வீடியோ எடுத்து போட்டுறாங்க. தீயணைக்கும் படைத்துறை அட்டகாசம். அவன் அங்கேருந்து இறங்குனது முக்கியம் இல்லை, அவனை பிடிச்சி இழுத்ததானே முக்கியம். இப்போ எவ்வளவு நாம் பண்ணினாலும் அவ்வளவுக்கும் தீ பிடிச்சா உயிரை பணைய வச்சு 2-3 வருஷம் முன்னாடி மதுரையில் தீபாவளி அன்னைக்கு ஒரு ஜவுளி கடையில் தீ பிடிச்சது. எனக்கு தெரிய 2 பேர் அங்கே போய் இறந்து போனாங்க. 2 பேரும் ரொம்ப யங்கு. அதுக்கப்புறம் நான் அந்த வீரர்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்களால் அதை ஒன்றும் செய்ய முடியலை, பழைய கட்டடம் தெரியாமல் உள்ளே போயிட்டோம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் ஆபத்துக்களை சந்தித்து அதையே பணியாக கொண்டு இருக்கிற தீயணைக்கும் படைத்துறைக்கு எல்லா காலத்திலும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வாங்க பேசலாம்னா அதையும் சேர்த்து தான். இன்னும் ஒன்று சொல்லிடுற வைத்தறிச்சலை, இன்னும் கொஞ்ச காலம் கழித்து எழுதுறதே லெஜிபிளாக இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு கேட்ஜெட்ஸ் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கை வணங்காது. நான் உங்களுக்கு ஒரு வாரம் உட்காந்தே இருந்து பழகிடுங்க, படுத்தே இருக்கிறீங்க, திரும்ப நடக்கிறது கஷ்டம். ஒரு வாரம் எழுதாமல் இருக்க. இப்போ நான்லாம் வேலையை விட்டுட்டேன்னா என்ன சொல்லிட்டாங்க. பெருந்தன்மையாக சொல்லுது. என்னை பார்க்குற சில பேர், சார் விஆர்எஸ்ஸா? ஆமாம் சார், அவனே விரட்டி விட்டாங்க. விதமாக கேள்வி கேட்பாங்க. பேசணுன்றது இருக்கு இல்லையா, அது ஒரு சிறந்த ஆற்றல். மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆற்றலில் ஒன்று பேச்சு. வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறாரு, ஒரு மனிதன் கைவசப்படக்கூடிய பேராற்றல் என்பது பேச்சு அப்படின்றார். பேச்சு இருக்கிறவனுக்கு பெரிய அரசனுக்கு உரிய ஆற்றல் கிடைக்கும்னு சர்ச்சில் சொல்கிறார். அது உண்மை. அது அதனால தான் ஹிட்லர் அந்த நாட்டுக்கு பெருந்தலைவனானான். ஒரே ஒரு விஷயந்தான், பேச்சாற்றலாலே ஹிட்லர் பெருந்தலைவராக வந்தார். நம்ம ஊரில் நிறைய பேச்சாளர்கள் இருந்தாங்க. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கனோட கெட்டிஸ்பர்க் பேச்சுன்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஜவஹர்லால் நேருவுடைய பேச்சு, நாம் சுதந்திரம் வாங்கிய அன்றைக்கு 1947 ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, விதியோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்தோன்றது, அது ஒரு மிகப்பெரிய பேச்சு. மகாத்மா காந்தியுடைய பேச்சு பம்பாய் கோவாலியா மைதானத்தில் 1942 பேசினார். அது ஒரு பெரிய விஷயம். 1942 அப்போ தான் வெள்ளையனே வெளியேறு, அந்த வீர முழக்கம் காந்திகிட்டேருந்து வந்தது. நீண்ட காலம் அகிம்சை என்கிற சிந்தனையோடே இருந்த ஒருத்தருக்கு செய் அல்லது நீங்களும் கொஞ்சம் இடையில இருந்தீங்கன்னா நல்லதுயா, என்னையும் ராஜ்மோகனையும் ஒத்தையில் விட்டுறாதீங்க. அந்த அளவுக்கு மகாத்மா காந்தி பேசினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஒரு செய்தி சொல்கிறேன். அந்த நிகழ்வில் கஸ்தூரிபா காந்தி அன்றைக்கு இருந்தாங்க பம்பாயில்.
கஸ்தூரிபா காந்தி அதிகம் பேசினவர் அல்லர், படிக்காதவங்க, காந்தி அளவுக்கு தெரியாது அவங்களுக்கு. மகாத்மா காந்தி சின்ன வயதிலேயே திருமணமானவர், குழந்தை திருமணம் அவங்களுக்கு. அப்போது ஆரம்ப நாட்களில் மகாத்மா காந்தி தன் மனைவிக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தாராம். அப்போல்லாம் ஸ்லேட்டு, அவங்களுக்கு அது சரியாக வரல. காந்தி கிட்ட பேசுகிறதுக்கே கூசக்கூடியவங்க, ஆனால் தைரியமான பெண். அவங்க அதை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கு, த ஃபர்காட்டன் உமன் அப்படின்னு. கஸ்தூரிபா காந்தியை பற்றி ஒரு புக்கு வந்திருக்கு. வாய்ப்பு இருந்தால் எங்கேயாவது புத்தக கடைகளில் பாருங்கள். அதுக்கு தமிழாக்கமும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், த ஃபர்காட்டன் உமன். அந்த நாளில் வெள்ளையனே வெளியேறு என்று பேசி வீர முழக்கம் விட்ட பிறகு மகாத்மா காந்தியை சிறை பிடிக்கிறார்கள். வெள்ளை அரசாங்கம் அவரை அழைச்சிட்டு போகுது. அடுத்த நாள் மாலையில் அதே பாம்பே ஒரு மைதானத்தில் காந்தி பேசுவதாக இருந்தது. அப்போல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை காங்கிரஸ் தொண்டர்களும் ஒரு இடத்துல கூடுவாங்க. ஏன்னா அது மாநாடு. கூடிட்டாங்கன்னா ஒரு நாளோடு அது முடியாது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் நடக்கும். முதல் நாள்லேயே இவர் அரெஸ்ட் பண்ணதுனால அடுத்த நாள் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா பெருந்தலைவர்கள் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள். அப்போ கூட்ட நிர்வாகிகள் எல்லாரும் போய் கெஞ்சினாங்க, அல்லது பேசினாங்க, கெஞ்சலை பேசினாங்க. கஸ்தூரிபா அம்மா அங்கே இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி பாபுஜியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, பாபுஜி வரலைன்னா என்ன, அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏமாற்றக்கூடாது, நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசின மேடை பேச்சு அன்றைக்குத்தான். இந்த ஊரில் பெண்கள் இருக்கிற வரை பாபுஜியின் வழியை நாங்கள் பின்பற்றுவோம், எங்களுக்கு அவர்தான் தலைவர், அவர் சொன்ன பணியை செய்தே தீருவோம்னு 4 வரி பேசினாங்க. பேசி முடித்தோன்னே அவங்களே அரெஸ்ட் பண்ணி எரவாடா சிறைக்கு கொண்டு போனாங்க. அப்படின்னா பேச்சு ஒரு அதுவரை பிள்ளை பூச்சியை போல் அடங்கி கிடந்த ஒரு பெண்ணையும் தேவை வரும்போது வீறிட்டு எழ வைக்கிறது இல்லையா, இதுதான் பேச்சு ஆற்றல். அந்த பேச்சுக்கு பிறகு கஸ்தூரிபா காந்தியை மற்றவங்களாம், ஏன்னா போலீஸு விரட்டுது, நீ அங்கே போனேன்னா பிடிச்சிருவேன்னு, அதையும் மீறி போனாங்க. அது வரைக்கும் அதிகம் வழியில் வராத ஒரு பெண்மணி என்றால் கஸ்தூரிபா காந்தியின் பேச்சை பற்றி த ஃபர்காட்டன் உமன்ற அந்த புத்தகத்தில் இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்படிங்க? பேச்சாளர் ஆகணும்னு வர்றவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க, எப்படி நான் பேசுகிறது, எப்படி ஜோக் அடிக்கிறது, எப்படி இத்தனை செய்திகளை மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்படி கேட்குற எல்லாருக்கும் சொல்லுகிற ஒன்றே ஒன்று, நீங்கள் படிங்க, நீங்கள் படிங்க. இந்த புத்தக கண்காட்சிக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்டு விழா நடத்தும் போதே இந்த ஸ்டால் போட்டவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, ஏன் அங்கே போக வேண்டிய ஆளெலாம் இங்கே உட்காந்துருக்கு, அதானுங்க உண்மை. இப்போ நீங்கள் அவ்வளவு பேரும் முதல்லையே போய் ஒரு புக்கை வாங்கிட்டு வந்திருக்கணும், இல்லை முடித்த பிறகு போய் ஒரு புக்கை வாங்கிட்டு போகணும். 2ம் இல்லை அப்படின்னா பப்பாசிக்காரவங்க எல்லோரும் என்ன யோசிப்பாங்க, இவங்கள பேச விட்டால் கூட்டம் பாதி இங்கே வந்துடுது அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. என்னங்க நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? விழாவுக்கு வருகிற அத்தனை பேரும் ஒரு புத்தகமாவது வாங்குவோம் என்ற எண்ணத்தோடு இருந்தால் புத்தக திருவிழாவின் நோக்கம் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகள் கையில் எத்தனையோ கொடுக்குறீங்க, விளையாட்டு ஜாமான் கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, பிறந்தநாள் கேக்கு வெட்டுறீங்க, விளையாடுறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க. ஆனால் வருஷத்துக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கி கொடுத்தால் உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் அறிவாளியாக திகழ்வான், அவனுக்கு தனிமை என்பதே இருக்காது. தயவு செய்து வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு தீயணைக்கும் படை அதிகாரி இங்கே வந்துருந்து பேசினார், பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க, நீச்சல் சொல்லிக் கொடுங்கன்னு. நாம் எல்லாரும் ரொம்ப மதிக்க வேண்டியவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்களும் தீயணைக்கும் படையை சார்ந்தவர்கள் என்பதை மறந்துடாது. நமக்கெல்லாம் விழா பண்டிகை. இப்போ கூட அங்கங்கே வேட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, டம்னு வெடி வெடிச்சது. ஆனால் தீபாவளி அன்னைக்கு லீவே எடுக்க முடியாத பரிதாப மக்கள் யாருன்னா தீயணைக்கும் படையினர் தான்.
ஏன்னா நம்ம பயலுகிற எதிர் வீட்டு நம்ம சந்திராயன் விட்டாலும் அவன் சந்திராயன் எதிர் வீட்டு கூரையில் தான் விடுவான். பொசு பொசுன்னு அங்கே எரிஞ்சதுன்னா கூப்பிட்டுருவாங்க தீயணைக்கு படைய. டெங்கின்னு வந்து அவர் தேடி வந்து அங்கே தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி இருக்குல்லங்க. யார் என்ன இன்னும் சில பேர் காதலியோட சண்டை போட்டுட்டு ஏர்டெல் கோபுரத்தில் ஏறிடுறான். அவனை இறக்குறதுக்கு காவல்துறையும் தீயணைக்கு படைத்துறையும் வந்து இறங்குடா சாமி அவளை வர சொல்லு. அதான் நான் வந்திருக்கேனடா, நான் அவளைத்தான் காதலிக்கிறேன், அவங்க அப்பா கொன்னே விடுவார். ஏண்டா நீ பண்ணது ஒருதலை காதல், இதில் அவளை வர சொல்லு இவளை வர சொல்லுன்னு ஏறி பாதி வெளியில் நிற்கிறிய. நீ தான் அங்கே இருக்கிய, அந்த ஃபோன்லேயே பேசுகிறா. இது வரைக்கும் டவரில் ஏறி பேசின ஒரே ஆள் நீ தான்டா, சொல்ல முடியுமா? அவனை இறக்கி தாஜா பண்ணி கீழே இறங்குற வரைக்கும் கை வைக்காம அது முக்கியம் இல்லை. இது பப்ளிக்கில் ஏதாவது பண்ணால் அதை 2 பேர் வீடியோ எடுத்து போட்டுறாங்க. தீயணைக்கு படைத்துறை அட்டகாசம். அவன் அங்கேருந்து இறங்குனது முக்கியம் இல்லை, அவனை பிடிச்சி இழுத்ததானே முக்கியம். இப்போ எவ்வளவு நாம் பண்ணினாலும் அவ்வளவுக்கும் தீ பிடிச்சா உயிரை பணைய வச்சு 2-3 வருஷம் முன்னாடி மதுரையில் தீபாவளி அன்னைக்கு ஒரு ஜவுளி கடையில் தீ பிடிச்சது. எனக்கு தெரிய 2 பேர் அங்கே போய் இறந்து போனாங்க. 2 பேரும் ரொம்ப யங்கு. அதுக்கப்புறம் நான் அந்த வீரர்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்களால் அதை ஒன்றும் செய்ய முடியலை, பழைய கட்டடம் தெரியாமல் உள்ளே போயிட்டோம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் ஆபத்துக்களை சந்தித்து அதையே பணியாக கொண்டு இருக்கிற தீயணைக்கு படைத்துறைக்கு எல்லா காலத்திலும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வாங்க பேசலாம்னா அதையும் சேர்த்து தான் பாருங்கள். அது என்னது, ஒரு ஸ்டால் இல்லைன்ன பிறகு அவர் எவ்வளவு ஆர்வமாக போராடி வாங்கியிருக்கார் பாருங்கள். நாம் தீயணைக்கும் படைத்துறையே போராடவே வச்சுருக்குறோம். பாராட்டணும், போராடுறவங்களுக்கு பாராட்டணுமா இல்லையா? இந்த மாதிரி பேச்சு அப்படின்றது எல்லா துறைகளிலும் கலந்ததாக இருக்கணும். நான் என்ன சொன்னேன், வாசிங்கன்னு சொன்னேன். ஒருவன் பேச வருவதற்கு என்ன தேவை? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரம் வரையணுமா? உங்கள் கையை வச்சு தொடர்ந்து வரைஞ்சிங்கன்னா நமக்கு இப்போ கோடு கூட வரமாட்டேங்குது. இன்னும் ஒன்று சொல்லிடுற வைத்தறிச்சலை, இன்னும் கொஞ்ச காலம் கழித்து எழுதுறதே லெஜிபிளாக இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு கேட்ஜெட்ஸ் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கை வணங்காது. நான் உங்களுக்கு ஒரு வாரம் உட்காந்தே இருந்து பழகிடுங்க, படுத்தே இருக்கிறீங்க, திரும்ப நடக்கிறது கஷ்டம். ஒரு வாரம் எழுதாமல் இருக்க. இப்போ நான்லாம் வேலையை விட்டுட்டேன்னா என்ன சொல்லிட்டாங்க. பெருந்தன்மையாக சொல்லுது. என்னை பார்க்குற சின்ன பேர், சார் விஆர்எஸ்ஸா? ஆமாம் சார். அவனே விரட்டி விட்டாங்க. ரிட்டையர் ஆகிட்டோம்னு வைங்க, இப்போது எழுதுறதே இல்லை. அப்படியே பேங்க்கில் போனாலும் அவர் கனரா பேங்கில் இருக்கிறாரு, இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு, ஸ்க்ரீனில் வருது. நாங்கள் எல்லாரும் மேனுவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம். டோட்டல் போடுறதுன்றது இப்போ யாருக்குமே தெரியாது. ஒரு 3 நம்பரை எழுதி பையனை கூட்ட சொல்லுங்கள். 3 நம்பரு 333 786 610 கூட்டுறாருன்னு சொல்லுங்கள். கால்குலேட்டர் கொடுன்றான். மொத்தம் 3 நம்பர் தாண்டா, தெரியாது. மனம் கணக்கு போட்டு பழகியது, இப்போது மனம் வீக்காக போச்சு. எழுதுவதும் இருக்காது. சார் இந்த ஊரில் டிமென்ஷியெல்லாம் ஒரு காலத்தில் இல்லைன்றாங்க. காரணம், ஆண்டுகள் பலவாக எழுத்து இல்லாத காலத்தில் வேதங்களை மனனம் செய்து தலைமுறைக்கு கடத்திய மக்கள் நாம். எத்தனை அவ்வளவு எழுத்துக்களையும் மனப்பாடம் செய்து பாட பேதம் இல்லாமல் கடத்தியிருக்கிறோம். எவ்வளவு மனப்பாடம் இருந்திருக்கு. ஏன் வாய்ப்பாடு படிச்சிருக்கிறோம் ஒரு காலத்தில். 16 வாய்ப்பாடு 20 வாய்ப்பாடு, கரை கால் அரை மாகாணி இதெல்லாம் இருந்தது. வீசம். இப்போ ஒன்றும் தெரியாது. எழுத்தும் நாளடைவில் போய்விடும். எழுத்தர்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, கிளர்க்கு, அவங்க எழுத்தெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? பழைய பத்திரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மால் கோழி கிண்டுன மாதிரி, ஏன்னா என் பங்குக்கு ஒரு பறவையை சொல்லிடுறேன், அவர் புறாவை சொன்னார், நான் கோழி கிண்டுன மாதிரி அவ எழுதுறான். எழுத்து என்பது இல்லாமல் போகிறது. இந்த நேரத்தில் பேச்சு என்பது சித்திரமும் கைப்பழக்கம்
செந்தமிழும் நாப்பழக்கம். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். நாளும் நடையும் நடைப்பழக்கம். நட்பும் தயையும் கொடையும் என்னது பிறவி குணம். தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்குக் குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்குக் குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்குக் குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்குக் குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்குக் குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்குக் குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்குக் குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்குக் குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை.
முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்கு குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? தன் குற்ற நீக்கிப் பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முயூவ விளக்க உரை. முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும்? சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கிப் பிறகு அடுத்தவர் குற்றத்தைக் காணும் ஆற்றல் மிக்க அரசர்க்கு குற்றம் ஏதும் வராது. கலைஞர் விளக்க உரை. முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்?